ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிறோம். எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க, சும்மா அவ்வளோதான். வீக்கெண்டில் ஃப்ரைடே ஈவினிங், நாளைக்கு காலேஜும் கிடையாது, இன்டர்னும் கிடையாது. ஸோ அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு போகலாம் தான். வரட்டு வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிடணும். நீ பார்க்குற இன்னைக்கு எதுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் சூஸ் பண்ணோன்னா இங்கேருந்து பக்கத்துலேயே இருக்குது, சென்னைக்கு மிக அருகில். கொஞ்சம் வியூவும் நல்லா இருக்கும், அங்கே நல்லா ப்ளீஸிங்காக இருக்கும். மேப்பெல்லாம் போட தேவையில்ல, எனக்கு வழி தெரியும். சூப்பர்ரா. சரி விடு, அவனும் வழி விடாமலே போயிட்டான் பார்த்தியா. அப்பா மோசமான ஆளுங்களா இருக்கானுங்க. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். ஆனா அந்த அக்கா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனோம்டா. ஆமா, இல்லைன்னா திட்டமும் செஞ்சிருப்பாங்க, திட்டு வாங்கியிருப்போம், எல்லாமே வாங்கி. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா வேணாம், ரைட் விடு. நான் வந்து இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட போகும்போது மறுபடியும் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். அது தெரியுதா, அதான் மவுண்ட்டு. தெரியுது, நீ மூடு. அங்கே மேலே தான் போவோம். நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு புக்கிங் உடனே நீங்கள் பெரிய ட்ரிப்னு லடாக் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா அப்படின்லாம் நினைச்சிருங்க. அவ்வளோ பெரிய ட்ரிப்லாம் கிடையாது, ஒரு பெரிய ட்ரிப், ஆனால் ஓரளவுக்கு மீடியமான பெரிய ட்ரிப். அது டம்மி பாவா. இப்போ தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏறுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயாவா. நம்ம இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து நம்ம வண்டி ஏறிட்டோம், நம்ம ஊட்டி ஏறிடலாம். ஏய் ஹரி, வண்டி இது என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. கைஸ் கைஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ஸ்லோப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி சொல்லு, ஏய் அந்த பக்கம் வியூ காட்டுறா, அப்படியே காட்டேன். எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே, சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. ரோடு காட்டு. இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், ஃபைவ்ஸ் போவோம். அத கேட்க நீங்க யாரு? எங்கேயாச்சும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி அந்த மாதிரி எதனா உங்களுக்கு போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், டவுன் ஸ்லோப்பில் வந்து எப்போவுமே வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ. கேட்க முடியல, போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷனா டக்குன்னு கடத்துக்கு அடிச்சிருவேன். அது வந்து ரிஸ்க் ரொம்ப. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் வண்டி பிரேக் அடித்து போயிடலான்ட்டு, பட் வண்டி ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து ஏபிஎஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணும். ஏன்னா எல்லாமே சென்சார்ஸ் தானே, ஸோ ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதில். ஹரி தெரியுதா ரன்வே எல்லாமே?
நிறுத்திட்டு பார்க்கலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இறக்காதீங்க டவுன் ஸ்லோப்பில் எப்போவுமே. அது ஃபியூவல் சேவும் கிடையாது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அது வந்து உங்களுக்கு வீடியோவில் ரொம்ப தள்ளி தெரியலாம், எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் தெரியுது நேக்கட் ஐஸ். வாத்தியாரையா ஏரோப்ளான் படம் போட்டு காமிச்சாங்க நினைச்சிங்க வயல கிறுக்கு பிடிச்சி அலையிறாங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து நம்ம ஃப்ளைட்லாம் வியூ பார்த்துட்ருக்கோமா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இதை விட ஒரு பெஸ்ட், அதாவது அந்த ஆப்போசிட் சைடு ஒன்று இருக்குது பார்த்தீங்கல்ல, அது வந்தமலை, அங்கே போய் உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் பாருங்க. அது வந்து அந்த பக்கம் பல்லாவரமில் ஒரு இடம் இருக்குது, பல்லாவரத்தில். ஸோ உங்களுக்கு நான் வந்து அங்கே போய் காட்டுறேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே டாப் டக்கராக இருக்கும். போயிட்டோம். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் அங்கே போகலாம். நெக்ஸ்ட் வீக் நான் அங்கே போய் வீடியோ பண்ணி உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வீக். ஆமாம். ஏய் இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி ஃபோன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிரெட் போர்டு உள்ள போகுது வீட்டில் நமக்கு. ஏய் டைமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து எங்கேயுமே போகிறதில்ல. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிறது எத்தனை வாரமாடா பிளான் பண்ணிகிட்ருக்கோம்? எல்லாம் கிடையாது, போகிறது ஐடியா இல்லை. இல்லை, நம்ம எத்தனை நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். டேய் 2 வாரமாக போகணும்னு சொல்லி என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆக்சுவலி நம்மளோட வண்டி அதோ அங்கே நிற்கிது. எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களேன். இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகாத்தான் இருக்கான். சும்மா அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சில் அவுட் பண்ணலான்ட்டு தான். இங்கேருந்து ஏர்போர்ட் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது ஏர்போர்ட் ஃப்ளைட்ஸ் வந்து போகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீ என்னடா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். நம்ம உங்களுக்கே தெரியும், அப்படியே அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே அந்த ஏதோ ஒரு ட்ரில் மிஷின் ஓடுது, அதை கண்டுக்காதீங்க. அதை தவிர்த்து வந்து லொக்கேஷன் பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. அதுவும் கிளைமேட் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா க்ளவுடியாக அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டும். க்ளவுடியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்குது, ஒரு வீக்கெண்ட் வைப் சூப்பராக இருக்குது. நானும் என் கிளாஸ்மேட்டும் தான் வந்திருக்கோம், ஹரிராகவன். அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஐயா டேக் ஆஃப் அந்த பக்கம் ஆகுதுடா. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா தெரில, நான் பார்த்துட்டேன் டேக் ஆஃப் ஆனதை. இல்லையே சித்தப்பு, அந்த பக்கம் வரைக்கும் இருக்குதுடா ரன்வே. இந்த பக்கம் இப்படி ஃபுல்லாக, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ரன்வே தான் போல. அங்கே ஆச்சு டேக் ஆஃப் நான் பார்க்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது கீழே போகிறோம். கீழே போயிட்டு நம்மளோட எப்போவுமே ஆல் டைம் ஸ்பாட் டீ ஸ்பாட்டுக்கு எதனா போயிட்டு நல்ல ஒரு டீயை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம். அல்ல பூனா பாட்டா போடுறா. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்புறம் நான் போடுற வீடியோ பார்க்கவே முடியாது உங்களால். அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறானின்ட்டு. வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. கோவப்படாதீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. நீ இந்த மாதிரி காமெடி பண்ணுறேன் நகைச்சுவை பண்ணுறேன்னு பண்ணி வாழ்க்கையை கெடுத்து விட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட vlog வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நான் சும்மா ஒரு ஈவினிங் டே அவுட் vlog தான். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.